உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 27 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் பெயர்ச்சி எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் நல்லா வலு பெறும் பொழுது பொருளாதார அளவில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். அதே போல் அதே சுக்கிரன் ஜாதகத்தில் கெடும் நிலையில் பொருளாதாரத்தில் தோல்வி அடையக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும். அதே போல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரனே. அந்த ஜாதகத்தை சுக்கிரன் வலுக்கும் போது நல்ல மனைவியும் நல்ல கணவனும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த சுக்கிரன் கெடக்கூடிய நிலையில் அந்த கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வருவது இயல்பாகவே வருது. அதே போல் சுகபோக வாழ்க்கைக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த சுக்கிர பகவானே ஆவார். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறும்போது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே சிறப்பான பலன்களாக கண்டிப்பாக மாறும். அந்த வகையில் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, என்னென்ன நன்மைகள், அதே போல் ஏதாவது ஒரு தீமைகள் இருக்குது இதனால் அப்படின்னா அந்த தீமைகளும் லிஸ்ட்டு போட்டு சொல்ல போகிறோம். அந்த சுக்கிரன் பெயர்ச்சியில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய பெயர்ச்சி. ஏன்னா ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் கொடுக்க போகிறாரு. வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் 27 நாட்கள் உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்துல பெயர்ச்சாக்குறாரு. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் சொல்லக்கூடியவர் 11ஆம் அதிபதி. அந்த 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. இதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக அந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அந்த லாபம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தான். தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய தருணம், தொழிலில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய தருணம், நீண்ட நாளாக வராத பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி தொழிலில் ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய புதிய தொழில்களை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பை இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக குறைவதற்கான வாய்ப்புள்ள ஆரம்ப காலமாக இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அது எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, அது திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இடம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது செக் கேஸு, வேறு ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இல்லை பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, அடிதடி தகராறு, எல்லாத்துல இருந்தும் ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாதவருக்கு வெளியூர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருப்பதற்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் வேலை போகக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி தனுசு ராசியாக இருக்கீங்க, இங்கே ஏதாவது வேலையில் தொந்தரவு இருக்குன்னா ஊர் மாறுங்க, வேலை மாறுங்க, கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். வேலையே இல்லாமல் இருக்கீங்க, படித்து முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊர் மாற்றம் செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி வேலை மாற்றத்தையும் வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு, டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு இப்போ அந்த கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகவும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் கலத்திரக்காரகன், அந்த 7ஆம் இடத்துல கலத்திரக்காரகனே போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு முக்கியமாக அது என்ன தோஷமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி, ராகிய தோஷமாக இருந்தாலும், என்ன வகையான தோஷமாக இருந்தாலும் சரி, காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணமே ஆகலை சார், 35 வயசு ஆயிடுச்சு, 37 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை பெறக்கூடிய காலகட்டம். இல்லை திருமணத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு அதன் மூலமாக சில பரிகாரங்களை செய்து கொண்டு திருமண யோகத்தை பெறக்கூடிய காலகட்டம். அதுமாதிரி திருமணமாய் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி திருமணத்தில் பிரிஞ்சு இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய முக்கியமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா அந்த கடன் தொந்தரவு தான். அந்த கடன் தொந்தரவுக்கு பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு பார்ட்னர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒருத்தர் பண்ணுறேன்னு சொன்னார் ஆனால் அவர் பண்ணலன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அவர் பார்ட்னர் சேர்ந்து உங்களுக்கு பணமும் கொடுப்பாரு, அவருடைய உதவிகளும் செய்து தொழில முன்னேற்ற பாதையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்கியே தீரணும். தனுசு ராசியில் இருக்கோம், நம்ம ஒரு வீடாவது வாங்கணும், ஒரு வண்டியாவது வாங்கணும், இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம், வர்றதை கடன் கட்டுறோம், வர்றதை சாப்பிட்றோம், வர்றதை அப்படியே வாழ்க்கையாக இருக்குது. இதுலேருந்து ஒரு நிவர்த்தி வராதா? நம்ம ஒரு வீடு வாங்க மாட்டோமா? வீடு வாங்கியே தீருவோம், இந்த மாதம் ஒரு இடத்த போய் பார்ப்போம், லோன் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம், அதே மாதிரி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு நகை வாங்குவோம், தங்கம் வாங்குவோம்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகவும் இந்த சுக்கிர பயிற்சிக்கு பலன்கள் இருக்க போது நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களால் அத்தைமார்களால் நிறைய லாபம் உண்டு. அவங்க மூலயமா ஏதாவது பண வரவுகள் வர வேண்டியிருக்கு, அவங்க மூலயமா ஏதாவது உங்களுக்கு சொத்து வர வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. மொத்தத்தில் இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி, உடல்நிலை பாதிப்பிலிருந்து விடுதலை, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், அனைத்து விதமான சந்தோஷங்கள், ஒரு சுற்றுலா பயணம், ஒரு திருவிழாவுக்கு செல்வதல் போன்ற விஷயங்கள்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாக அந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அமையப்போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறும்போது நம்ம நெகட்டிவாக சொன்ன பலன்கள் கூட நல்லபடியாக நடக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலு இழுக்கும் பொழுது நம்ம சொன்ன பாசிட்டிவான பலன்கள் நெகட்டிவான பலன்கள் மாறி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துங்க. நிறைய பேருக்கு சுக்கிர திசையும் சில பேருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு. சில பேருக்கு ராகு திசை சுக்கிர புத்தி, கேது திசை சுக்கிர புத்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. அவங்களாம் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும் அப்படின்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே மாதிரி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதில் நோட்லேயும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, இது ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கலை. எல்லாருமே கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட். அனைவரும் படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம். ஒரு சோழி பிரசனம் பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா, நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, நீண்ட நாளாக கடன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து கடன் இருக்குது, எங்கள் அப்பா காலத்துலேருந்து யாருக்கோ ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சோழி பிரசன்னம் மூலமாக பார்த்து சொல்ல முடியும். அந்த மாதிரி வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.